எங்கள் வீட்டு பெற்றோர்கள் தாய்மார்கள் இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து வணங்கி பெருமைப்படுகிறேன். அது யாருங்க திருவள்ளுவர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம படித்தவர்களுக்கே ஓரளவு தான் தெரியும். நம்ம வீட்டு தாய்மார்கள் அதிகம் படிக்காத ஆட்கள்லாம் இருக்காங்க. அது யாரப்பா என்னத்தையும் ஒன்று சொல்கிறாங்க, வள்ளுவர் வள்ளுவர்னு. இந்த வள்ளுவர் சாதியில் ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களா அப்படி தான் நம்ம ஜனங்களுக்கு தெரியும். இல்லை, திருவள்ளுவர்ன்றது பெரிய பெரிய அறிஞன். இப்போ நமக்கு வீட்டுக்குள்ள பாட்டன்னு இருந்தால, இப்போ நம்ம ஊரில் பெத்த தகப்பன்னு சொல்லுவோம், அவங்க தகப்பனை தாத்தான்னு சொல்லுவோம், அவங்க தகப்பனை பாட்டன்னு சொல்லுவாங்க, அவர் தகப்பனை பூட்டன்னு சொல்லுவான். அதுக்கும் தகப்பன் ஒரு ஆள் இருந்தானா சொல்கிறாங்க, சீயா அப்படின்வான். இந்த சீயான்றது யார், பூட்டன்றது யாரு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிலாம் சொல்லு இருக்கு. நம்ம திருவள்ளுவர் நம்ம பூட்டன் சீயானுக்கெல்லாம் பெரிய ஆள், ரொம்ப பழமையான ஆள். அந்த ஆள் நம்ம ஊருக்குள்ளே இருந்தார். அவர் நிறைய பாடி வச்சிருக்காரு. ஒரு 1330 பாட்டு பாடியிருக்காரு. இது பூரா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்போம், காலேஜில் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்மனத்தை கண்டோம், நம்மனத்தையே கண்டோம், அம்மனத்தை கண்டோம், அவ்வளோதான். வேறு என்ன தெரியாது. ஆனாலும் உங்களுக்கும் சொல்லிடணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா உங்கள் சொத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடாமல் இருக்கலாமா? அது நம்ம சொத்து. இந்த சொத்தை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம முதல்வர் ரொம்ப திட்டமிட்டு இந்த வாரத்தை தெரிவு செஞ்சு உங்ககிட்டலாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எங்கள் கவுன்சிலர்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. எங்கள் ஏரியா கவுன்சிலர் இருக்காரு பாருங்க, அவரெல்லாம் வந்திருக்காருங்க. நான் அவரை எதிர்பார்க்கலைங்க. ஆமாம், அவரை எதிர்பார்க்கலை. ஆனால் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படின்னா இது எவ்வளோ வந்து மும்முரமாக இந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுதா? இந்த வள்ளுவர் தானுங்க, ரொம்ப பெரிய ஆள். அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் என்னத்தடா அப்படி சொல்லிவிட்டாரு? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன்னா என்னமோ சொல்கிறாங்க, என்னத்தை சொல்லிவிட்டாரு இருந்தாலும் அது யார் அப்படின்னு. நமக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா அவர் என்ன செஞ்சார்? நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டீங்க, வாங்கடா வாங்கடா வாங்கடா, சின்ன பிள்ளைகள்லாம் வாங்கடானாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னா படிடானாரு. படிடா கற்க அப்படின்னாரு. படிடானாரு. என்னத்தை படிக்கிறது? நீ பாட்டுக்கு ஓம்பாட்டுக்கு படிப்பான்ற, என்னத்தையா படிக்கிறது? நான் படிக்க வேண்டியதை படிடா, கற்பவை கற்க. ஆமாம் ஆமாம், படிச்சுட்டாப்புல பிள்ளை கிழிக்க போறாக்கும். என்னதான் பெரிய படிக்க சொன்னப்போ நான் படிக்கிறது கற்க வேண்டியது மட்டும் இல்லைடா, அதை நல்லா படிக்கிறோம்டா. கற்க கசடற கற்பவை. படித்தாச்சு. அப்புறம் என்ன செய்ய? படித்தாச்சு, என்ன செய்ய? நான் படித்தாச்சுன்னா நம்ம ஊரில் என்ன செய்வாங்க? ஏண்டா இம்புட்டு படிச்சிருக்கேடா, ஒரு வேலையை போடா, வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போன உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. என்னப்பா வேலைக்கு போயிட்டானாம்ல, ஏப்பா அப்போ ஆம்பளை பையன் அப்படி சும்மா விடப்படாதப்பா, ஏதாவது ஒரு காரியத்தை நடத்தி வச்சுவிடு
வேலைக்கு போகிறான்ல, அப்புறம் என்ன, நீ வாட்டுக்கு உன் பாட்டுக்கு தெரியாதடா, அவன் கதையை முடிடா அப்படின்னு சொல்லிவிடுவான். அப்போ உடனே என்ன செய்வாங்க, அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க. இதுதான் நம்ம ஊரில் தெரிஞ்ச வழக்கம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அடே அதை சொல்கிறேன் நான், நீ என்ன படித்தையோ அந்த படித்த கருத்துக்களை எல்லாம் பின்பற்றி நட. கற்க கற்பவை கசடற, கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் என்னையா விளங்கலை? இப்படி எளிமையா உலகத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்து வியக்கிற மாதிரி. ஏன்னு சொன்னால், கிரேக்கம்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த கிரேக்கம் நாட்டில் சாக்ரட்டிஸ்னு ஒரு பெரிய ஆள் இருந்தான். அவனுக்கு அரிஸ்டாட்டில்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு பின்னாடி பிளாட்டோன்னு ஒருத்தர் இருந்தான். அவன்லாம் எழுதியிருக்கிறான். அவங்க எழுதுறதை பற்றியெல்லாம் நம்ம ஆட்கள் படிச்சிருக்காங்க. இந்த தலைமுறையில் உங்ககிட்ட சொல்லலை. நாங்களெல்லாம் அந்த காலத்தில் கேட்டு வளர்ந்தது அறிஞர் அண்ணா பேச்சு சரி, கலைஞருடைய பேச்சிலையும் சரி, கேட்டது இந்த பேச்சைத்தான். சாக்ரட்டிஸை பற்றி இடைவிடாமல் பேசுவாங்க. இது கிரேக்கத்தில். கிரேக்கத்தில் தான் அவ்வளோ பெருக்கி இருந்துச்சுன்னா, ரோமாபுரியில் மார்க்கஸ் அரேலியஸ்ன்னு ஒருத்தர் இருந்தான். அந்த மார்க்கஸ் அரேலியஸ் எழுதின எழுத்துக்கள்லாம் படிக்க அவ்வளவு தீர்ப்பாக இருக்கும். அவ்வளவு அழகான நீதி நெறிகளை சொல்லியிருக்கிறான். நம்ம ஊரில் வடக்க மனுன்னு ஒருத்தர் எழுதினார். இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி. ஏன்னா அவர் அப்படி எழுதி வச்சு விட்டார். வடக்க அப்படி எழுதினா, தமிழ்நாட்டில் நம்ம திருவள்ளுவர் எழுதினார். 1330 திருக்குறள் எழுதினார். என்ன 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 நமக்கு தெரிஞ்சுக்கிடணுமோ அவ்வளவு. ஒன்று சொல்கிறேன், தாய்மார்கள் இருக்கான்னு சொல்கிறேன்னு. வீட்டுக்காரன் ஒழுங்கா இல்லை. கல்யாணம் கட்டி ஒரு 6-7 மாதம் ஆகுது. அவன் சரியில்லை. அவளுக்கு அவனை திட்டணும்னு ஆசை இருக்குது. ஆனால் திட்டலை. ஏன்னா வீட்டுக்கு வரல, 2-3 நாள் வரல. இவன் தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு குழாய் அடிக்க போயிருக்கா. குழாய் அடியில் பொம்பளை கூட்டம் கூடிடுச்சு. பின்னாடி உன் வீட்டுக்காரன் வந்தானா, அதுக்காலது எங்கன்னு மேயுதோ யாரு கண்டா, என்ன பெரியவங்கெல்லாம் கூடி இந்த அநியாயம் பண்ணி வச்சு விட்டாங்க. அப்போ இன்னொருத்தி சொல்கிறா, நீ சரியில்லை, நீ சரியில்லைடி, எங்கன்னு மேய்கிறானோ என்னவோன்னு எங்கிட்ட சொல்கிறது. அவன் நேரம் வந்துட்டானாக்கும் ராத்திரிக்கு பூரா குலைகிறது, கும்மி அடிக்கிற. எங்களுக்கு தெரியாது நினச்ச, நான் பக்கத்து வீட்டுக்காரன் தானிடி, சத்தமில்லாமல் இருக்கே என்னடி. நான் அவர் சொல்கிறா, அதுக்கு அடே வாஸ்தவந்தான், 3-4 நாள் அவனை பார்க்கலையா, வர்றான், ஆள் மெலிஞ்சு போயிட்டான், கெஞ்சிறான், என் காலை தொட்டு கும்பிட்றான். கும்பிட்டு, என்னம்மா நான் ஒன்னே மீறி எதுவும் செஞ்சிருவேனாமா, நான் எங்கேயும் போவேனா வருவேனாமா, நீ ஏமா இப்படி என்னை சந்தேகப்படுற அப்படின்னு கெஞ்சினாண்டி. அப்புறம் என்னடி செய்கிறது, அதுலேருந்து அவனுக்கு தானே பிள்ளை பெற வேண்டியிருக்கு, அப்புறம் என்ன செய்ய அப்படின்ட்டு அவள் சொல்கிறதா நம்ம பாட்டை எழுதி வச்சிருக்கா ஐயா திருவள்ளுவன். அதுதான் ரொம்ப பெருசு. பன்மாய கல்வனா அவன் என்ன சொல்கிறான், அந்த திருட்டு போயிருக்கானே, என்னை கட்டினவன் எனக்கு தாலி ஓட்டான் பாரு, அவன் யாரான், பன்மாய கல்வனா, பல வகையான திருட்டு போய. அவன் பனிமொழி அன்றோ கெஞ்சிறாண்டி, என்னை பார்த்து கெஞ்சிறான். அவனுடைய பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை அப்படின்னார். நான் ரொம்ப திடமாக தாண்டி இருந்தேன், உறுதியாகத்தான் இருந்தேன். இவனை உண்டு இல்லைன்னு பண்ணி போடணும்னு நினச்சேன். ஆனால் அந்த சண்டால பாய்ப்பை என்னை படுத்துகிற பாடு இருக்கே,
அப்படின்னு அவ கெஞ்சிற கஞ்சி இருக்கு பாருங்க, அதுதான் திருவள்ளுவர் அப்படியும் பாடியிருக்கார். இது நான் சொன்னது ஒரு துண்டு பாட்டு, ஒரு துண்டு பாட்டு தான் சொல்லியிருக்கிறேன். இப்படி நிறைய பாடி வச்சிருக்காருங்க உங்களுக்கு விளங்குறதுக்காக. ஏன்னா நாங்கள் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா கீழே கீழே இறங்கியிருக்கேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற செட்டுக்கு தெரியும் எவ்வளோ கதை அடிக்கிறாரா ஆளுன்னு. ஏன்னா அவங்க நிறைய படித்தவங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க. ஆனால் உங்களுடைய முகம் நோக்கி நான் கொஞ்சம் கீழே இறங்குறேன். இதுக்கு என்ன போட்டிருக்கோம் இன்றைக்கி தலைப்பு, அவர் என்னதான் சொல்கிறாரு, திருவள்ளுவர் என்னதான் சொல்கிறாரு, எதை நமக்கு வற்புறுத்துறாருன்னா, உங்கள் எல்லாருக்கும் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பணம் வேணுமா இல்லை நல்ல குணம் வேணுமா, எது வேணும்னு அவர் சொல்கிறார். சுருக்கம் அதுதான். உங்களுக்கு தேவை பணமா இல்லை குணமா? இங்கே பேசுறதுக்கு வந்திருக்கவங்கெல்லாம் காலேஜில் படித்த ஆளுங்க, வாத்தியாருங்க, பெரிய கல்லூரிகளில் வேலை பார்த்த ஆளுங்க. இங்கே உட்காந்துக்கார அண்ணன், அவர் எனக்கு மூத்தவர். என்னன்னா எல்லாம் பக்கம் பக்கம்தான், அவர் நான் எல்லாம் ஒன்று தான். நம்ம தலைவர் கலைஞர் இருக்காரு, அவர் கேட்டு ரசித்த பேச்சாளர். அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் இவர் வாத்தியாராக வேலை பார்த்துருக்கார். அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் திருவாரூரில் இவர் வாத்தியாராக வேலை பார்த்தார். இப்போ என்ன மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கார். நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவார். திருவாரூர் சண்முக வடிவேல்னு அவர் பேர். அவர் சொல்கிறாரு, இன்னத்துக்குயா துட்டுத்தாய வேணும், அங்கனங்கனே ஆடிக்கடி பாடுறலாம், நம்ம எதுக்கு பாடுறோம், காசுக்கு தான், காசு தான் முக்கியம். அவர் அந்த பக்கத்தில் இருக்காக பாருங்க, ரேவதி அம்மா, அவங்க இங்கே செந்தமிழ் கல்லூரியில் பேராசிரியர். அவங்க சொல்கிறாங்க, சம்பளம் மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வரல, சந்தையில் நிறுத்திடுவேன். மாதம் அடித்த உடனே 1ஆம் ஆன உடனே அவங்க வீட்டுக்காரர் கொண்டாந்து காசை கையில் கொடுத்துட்டு இப்படியே நிற்பாராம். எப்படிம்மா அப்படின்னு கேட்டேன். பிடிச்சி வச்சுருக்கோங்கள, அப்படி ஒரு மந்திரம் போட்டு வச்சுருக்க, காசு தாயா, நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு, சிலர் ஆலைக்குள்ளா போடுவதும் காசுக்கு, காசுக்கு காசுக்குன்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அவர் சொல்கிறாங்க, காசு தான், துட்டு தான், இந்த பணம் தாங்க நமக்கு ரொம்ப வேணும்ன்றாங்க இவங்க 2 பேர். இந்த பக்கத்தில் இருக்காங்களே இவங்க குரு ஞானாம்பிகா, இவங்க ரொம்ப படித்தவங்க, கோயம்புத்தூர் காலேஜில் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, துட்டு வேணாம்னு சொல்லலை, இருக்கட்டும், அது இருக்கட்டும், ஆனால் அதை விடங்க நல்ல குணம் இருக்கணும், பணமும் இருக்கணும், அது இருக்கணுமா, அது இருக்கணும், ஆனால் அதை விட நல்ல குணம் இருக்கணும்ன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, குணமையா குணம், சொல்லுது குணம் 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 இருக்கும். டாக்டர்கிட்ட போய் நிற்கிற போதில் தெரியுது, என்னங்க நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க, தங்கமான மனுஷன்னா, தங்கம் என்ன விலைன்னு தெரியுதா, நீ தங்கமான மனுஷன்ற, காசை கொடுறா, சுட்டு தானே கேட்பார் டாக்டரு. இவங்க இல்லையா, பணந்தாயா இல்லையா, குணந்தாயா ரொம்ப முக்கியம். இவங்க அந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்க, அவர் ராஜகுமார்னு சொல்லிங்க ராஜபாளையத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, காசு இல்லாட்டி கஞ்சி குடிக்க முடியாதியா, என்னமோ பேசுகிறீங்க நீங்கள், ரேஷன் கடைக்கு போய் நின்னாலே தெரியும்
ரேஷன் கடையில் பையன் தூக்கிட்டு போய் நிற்கிறோம் இல்லையா, காசு இல்லாமல் அளந்து போட்டுருவாங்களா? சில ஆளுகளுக்கு போடுறாங்க, வயசான ஆளுகளுக்கு சில ஆளுக்கு போடுறாங்க. மீதி ஆள் போனால் போடுவாங்களா? நாமத்தை போட்டு விட்டுருவாங்க. காசு இது குணந்தாரம் முக்கியம்னு அவங்க நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டு வந்திருக்கீங்கன்னு இவங்கெல்லாம் வாங்கிறதெல்லாம் வாங்கிட்டாங்களா? கொடுக்கறதெல்லாம் கொடுத்தாச்சா? அதுதான் இம்பிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. தப்பு பண்ணிட்டீங்களே பையே. அதான் நீ என்னடா ஒரு அசைவம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இவங்க இப்போதைக்குள்ள இல்லை, இவங்க இப்போதைக்குள்ள முடிக்க மாட்டாங்க. ஏக்கா ஏய் இப்போ முடிப்பாக நினைக்கிற. அங்கே இருக்க ஒரு அக்கா சொல்லும், அந்த கருப்பே இருக்கானே அவன் டிவியில் வந்தாலே முடிக்க மாட்டான், இங்கே முடிச்சிடா போகிறேன் அப்படின்னு எல்லாம் இருக்குது. கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க என்ன. ஆனால் கேட்டு சிரிக்க வேண்டிய இடத்துல கலகலன்னு சிரிங்க, கைதட்ட வேண்டிய இடத்துல கைதட்டுங்க. நம்ம பொம்பளை பிள்ளைய கைதட்டப்படாத நம்ம தாய்மார் என்னங்கப்பா நீங்கள் அப்படி அடிங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னா, நான்லாம் வயசாகி போச்சு, யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன், என்னை யாரும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உழந்துக்கிட்டு இருப்பேன், வயசு அப்படி. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய இடங்களில் வேலை பார்க்குறவங்க, நான் வேலை பார்த்து முடிச்சுட்டேன். அவங்களுக்கெல்லாம் கைதட்டலை அப்படின்னா, சே என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு பேச்சை இப்போ நம்ம அவங்ககிட்ட கறக்கணும். பசுமாட்டுக்கிட்ட போய் இப்போ ஏதாவது வேணும்னு சொன்னால், பால் கணும்னா தண்ணி அப்படி ஊற்றி விட்டு அப்படி மடியில் தட்டி கொடுத்து கறக்கிறோம்ல, அந்த மாதிரி கறக்கணும். அதுக்கு நீங்கள் அவங்க நல்லா பேசுகிற போது கைதட்டணும். நீங்கள் ஒரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். கைதட்டுறது உங்கள் உரிமைப்பா. உங்களை வீட்டை விட்டு வெளியே விடாமல் வச்சுருந்தா 200 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிற கோலம் இருக்குது பாருங்க, என்ன அழகாக உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் மேலே சட்டை போட விடாமல் வச்சுருந்தா உங்களை, சட்டையே போடக்கூடாது. சட்டை போடுறது என்னையா சட்டை போடுறது? மாறாப்பு போடக்கூடாதுயா, மேலே மாறாப்பும் போடக்கூடாது. வீதியில் என்னுடைய தாய்மாரும் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் எப்படி வந்திருக்கிறாங்க, மேலே ஒன்றும் இல்லாமல் இடுப்பளவில் கட்டிக்கிட்டு நிற்கணும். ஆம்பளையே துண்டு போடக்கூடாது, அப்படி வச்சுருந்தான். இன்றைக்கி நம்ம எப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம் பார்த்தீங்களா? அப்படின்னா நாம் நம்முடைய உரிமையை இழந்துடக்கூடாது. நாம் வந்து உட்காரணும், கேட்கணும், நம்ம கருத்தை சொல்லணும், நல்ல செய்தி சொல்லும்போது கைதட்டணும். அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, நீ கைதட்டிங்கன்னா தான் அங்கே அங்கிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, ஓ ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கப்பா போவோம் அப்படின்னு வருவாங்க. இல்லைன்னா என்னடா நான் கொள்றாங்க அங்கே பேசலை, இழுத்து வச்சு அறுக்குறாங்களாம். எனக்காடு அப்படி தூங்கி வலியுதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த பேர் உங்களுக்கும் வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது, இல்லையா? அதனால் இப்போ முதல்ல திருவள்ளுவர் நம்ம பாட்டேன் நமக்கு எது தேவை என்று அதிகமாக வற்புறுத்துகிறார் என்ற இந்த தலைப்பில் பணம் தாண்டா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்ல வர்றாரு அண்ணன் திருவாரூர் சண்முக வடிவேல். திருவள்ளுவர் எதை ரொம்ப வேணும்னு சொல்கிறார்? பணம் வேணும்னு சொல்கிறாரா இல்லை குணம் வேணும்னு சொல்கிறாரா அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பணம் வேணும்னு சொல்கிறோம், அவங்க குணம் வேணும்னு சொல்கிறாங்க. 2 வகை இருக்குது. 2 வகை இருக்குது. இன்னைக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறது இருக்குது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். 2 இருக்குது.
குணம் இருந்தால் நல்லது தான். ம் ஆனால் பணம் இல்லாமல் முடியாது. ஐ கையில் காசு இல்லாமல் முடியாது. பஸ்ஸில் போக முடியாது, ரயிலில் போக முடியாது, ஒன்றுத்துலேயும் போக முடியாது. இதெல்லாம் திருவள்ளுவருக்கு தெரியாதுங்களா? அதான் உங்களுக்கு இலவசமாக போக சொல்கிறாச்சுல. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பணம் இல்லைன்னா இந்த உலகம் இல்லைப்பாங்கிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லாகிய ஆங்கு. ஓ அது விளக்கி எப்படி அருள் இருந்தாதான் இறைவன்கிட்ட போய் சேரலாமோ, விளக்கி சொல்லிருங்க. இறைவன்கிட்ட எப்படி அருள் இருந்தாதான் போக முடியுமோ, அதுபோல இந்த உலகத்தில் நீ வாழணும்னு சொன்னா பணம் வேணுமப்பா. பணம் இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சட்டை போட்டுக்க முடியாது, வேட்டி கட்டிக்க முடியாது, சோறு திங்க முடியாது. உணவு, உடை, தங்குற இடம், மூணும் வேணும்ல ஒரு மனுஷனுக்கு. இதுதானே ரொம்ப முக்கியம். இது மூணும் வேணும்னா என்ன வேணும்? பணம் வேணும். பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன பண்ணான், இப்படி போவான். பெரிய பெரிய கடைக்காரவங்கெல்லாம் இருப்பாங்க, பணக்காரவங்கெல்லாம் இருப்பாங்க. பெரிய மளிகை கடைக்காரர் இருப்பார், பெரிய ஜவுளி கடைக்காரர் இருப்பார், பெரிய நகை கடைக்காரர் இருப்பார். எல்லாரையும் பார்த்து கும்பிடுவான். இவன் விறகு வெட்டுற ஒரு ஆள். அவன் கையில் காசு இல்லாதவன். இவன் கும்பிட்டா அவங்க கும்பிட மாட்டாங்க. போம்மா. ஆனால் இவன் கும்பிடுவான். சரிதான் போயா, என்ன காலில் காட்டி வந்து நீ கும்பிட வந்துட்ட, நீ கும்பிடலேன்னு யார் அழுதா? இப்போ போட. அவன் கும்பிட்றதே ஏற்றுக்க மாட்டான். சார் தினம் அவன் கும்பிடுவான், அவங்க கும்பிட மாட்டாங்க. ஒரு தடவை அவனுக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு 5 கோடி ரூபா பரிசு விழுந்துடுச்சு. ஓ 5 கோடி. ஆத்தடி, நமக்கு தெருக்கோடி தான் தெரியும். பணம்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டான், பொட்டியில் வச்சுருக்கான், இரும்பு பொட்டியில் வச்சுட்டான். அதுக்கப்புறம் வர்றான். யாரையெல்லாம் இவன் கும்பிட்டானோ அவங்கெல்லாம் கும்பிடாமல் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இறங்கி எதுக்க வர்றாங்க. இந்த விறகு வெட்டிய ஐயா கும்பிட்றேங்கிறாங்க. முதல்ல இவன் கும்பிட்ட போது எவனும் கும்பிடல. அவன் கையை பின்னால் கட்டிட்டான். நம்ம கும்பிட்டோம், இவனும் கும்பிடல. இல்லை, இப்போ எதுக்கு இவனில் நம்ம கும்பிடுவானே அப்படின்ட்டு இப்படி தலையில் கையை பின்னால் கட்டிக்கிட்டு சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேங்க. போயிட்டான். இவங்கிட்டையும் சொன்னான், அவன்கிட்டையும் சொன்னான்னு சொல்லிட்டான். போயிட்டானு. ஆத்திரம் வந்துருச்சு அவனுக்கு. இவ்வளோ நாளும் இந்த பையன் கும்பிடுவான், நம்ம கும்பிட மாட்டோம். இன்னைக்கு நம்ம கும்பிட்றோம், அவன் கும்பிட மாட்டேங்கிறான். திமிரு வந்துருச்சு அவனுக்கு, பணம் வந்த உடனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். மறுநாள் வந்தான். மறுநாள் வரும்போது இவனெல்லாம் கும்பிட்டான். சொல்லியிருக்கேன்னா, முதல்ல சொல்கிறேன்னா, இப்போ சொல்லி இருக்கேன்னா அவனை பிடிச்சிட்டானோ. என்ன ஐயா, என்னமோ நேற்றுக்கு சொல்கிறேன், என்ன இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஐயா, இவ்வளவு நாள் நான் உங்களை கும்பிட்டேன், நீங்கள் கும்பிட்டீங்களோ? என்ன கும்பிடல. அதே ஆள் தானே நான் என்ன மாறியா போயிட்டேன், வேற ஆளாக வந்துட்டேன்? இல்லை, அதே ஆள் தானே. இப்போ நான் வர்றேன், என்கிட்ட இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு? பணம் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன கும்பிட்றீங்க. என்ன கும்பிட்றீங்கன்னா என்ன அல்ல, நான் வச்சிருக்கிற பணத்தை தானே. பணத்தை தான். அதனால தான் நான் சொன்னேன், சொல்கிறேன்னு சொன்னேன்.
நீங்கள் கும்பிட்டீங்கிற விஷயத்த பணத்துக்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொன்னேன். ஓ ஓ அதே மாதிரி ராத்திரி போனேங்க. பொட்டியை திறந்தேன், பணம் கட்டுக்கட்டாக வச்சுருந்தேன். அதுக்கிட்ட சொன்னேன், ஜவுளி கடை செட்டியார் கும்பிட்டார், நகைக்கடை ஐயா கும்பிட்டார், மளிகை கடைக்காரர் கும்பிட்டார், எல்லாரும் உன்னை கும்பிட்டாங்கன்னு சொன்னேன். காசுக்கு தானே கும்பிடு. இன்னைக்கு நான் மறுபடியும் வந்தேன், மறுபடியும் நீங்கள் கும்பிட்டீங்க, சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். பணத்துக்கிட்ட நீங்கள் கும்பிட்ட விஷயத்தை போய் சொல்லிட்டேன். இது செருப்பால் அடிக்கிற மாதிரி இல்லை. இருக்கு இருக்கு இருக்கு. நீ என்ன கும்பிடலையே ஐயா, என் பணத்தை தானே கும்பிட்டேன்னா. ஆனால் உலகம் அதுதான். எனக்கு மதிப்பு மரியாதை இருக்கணும்னா என்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இல்லாதவனை யாரும் வணங்க மாட்டாங்க. ஔவையார் எப்படிப்பட்டவங்க? ஔவையார் எவ்வளவு பெரிய புலவர். அவங்க கல்யாணத்தில் உள்ள விட மாட்டேன்ட்டான் சார், சாப்பிட வராதேன்ட்டான். யார் வீட்டு கல்யாணம்? பெரிய பாண்டிய மன்னனுடைய வீட்டு கல்யாணம். நம்ம ஊர் ராஜா, மதுரை ராஜா. அவரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு ஔவையாருக்கு. ஔவையாருக்கு நல்ல புடவை இல்லையே, நல்ல பணக்கார தோற்றம் இல்லையே. அதனால அந்த அம்மா ஏழை மாதிரி கம்பை ஊனிக்கிட்டு போனாங்கல்ல, வெளியே இப்போ சாப்பாடு இல்லை, கடைசியில் வாட்டான். எல்லாம் வந்ததுக்கு பிறகு கடைசியில் வந்து உட்காந்துருக்கான். சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. ராஜா கூப்பிட்டு கேட்குறான் ஔவையார, அம்மா வாங்க, எப்படி சாப்பிட்டீங்கன்னா. உண்டீர்களான்னு கேட்டான். உண்டீங்களா அப்படின்னா. ஔவையார் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க. வண்டமிழை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள். என்ன சாப்பிட்டேன்னு கேட்குற, அதானே சொல்கிறேன் கேளப்பா. நீள் பசியினாலே சுருக்குண்டேன். பசியில் வயிறு சுருங்கி போச்சுரா, அது உண்டேன். சுருக்குண்டேன், தள்ளுண்டேன். எல்லா பயிலும் என்னை பிடிச்சி தள்ளுனா உள்ள நுழையிறதுக்கு இடம் இல்லை. சோறு உண்டிலேன், எல்லாம் உண்டேன். நெருக்குண்டேன், தள்ளுண்டேன், நீள் பசியினாலே சுருக்குண்டேன், ஆனால் சோறு உண்ணவில்லை அப்பா. கிடைக்கலடா, எனக்கு போடலடான்னு. என்ன காரணம்? ஏழை, பணக்கார தோற்றம் இல்லை, அதனால அப்படி செஞ்சான். சில சமயத்தில்ங்க சில பேர் என்ன பண்ணுவான், ஏமாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். என்ன ஏமாத்திடலாம், பணக்காரனை ஏமாற்ற முடியாது. பணக்காரன் இப்போ முல்லான்னு ஒருத்தர் இருந்தாருங்க, நசருத்தீன் முல்லா. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? காலையில் ஒரு 11 மணிக்கு சூப்பு போட்டு சாப்பிடுவார். சூப்பு, கோழி சூப்பு போட்டு சாப்பிடுவார். அவர் சோப்பு நல்லா போடுவார். ஒரு 3 பேர் வந்தான், அவனுக்கு கொடுத்தார், குடித்தான். இந்த பயல் 3 பேர் போய் வேற ஒரு 3 பேர்கிட்ட சொல்லிவிட்டான். அவன் 3 பேரும் அடுத்த நாள் வந்தான். என்னான்னா, இல்லை நேற்று உங்கள் நண்பர்கள் வந்தாங்கல்ல. ஆமாம், அவங்களுடைய நண்பர்கள் நாங்கள். எங்கே வந்தீங்கன்னார். இந்த சூப்புன்னா. போனாப்புறான்ட்டு கொடுத்தார். இவனும் 3 பேர்கிட்ட சொல்லி மறுநாள் இன்னொரு 3 பேர் வந்தான். நீங்கள் யாருன்னார். உங்கள் நண்பர்கள் வந்தாங்கல்ல. ஆமாம், அவங்க நண்பர்களோட நண்பர் நான். சரின்ட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தார். குடிச்சிட்டானுவ. குடிச்சு என்ன நினச்சி குடிக்கிறான், முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சூப்பு கொடுப்பார் போல இருக்கு அப்படின்னு நினச்சி தண்ணி குடித்தானுவ. அப்புறம் என்னார் 10 நிமிஷம் கழிச்சு, இல்லை நீங்கள் சூப்பு கொடுக்கலையே என்ன. நான் தான் வந்தவுடனே கொடுத்தனே என்னார். என்னன்னா, தண்ணியில் கொடுத்தீங்க. தண்ணி இல்லையா, நீங்கள் யார்? என் நண்பனோட நண்பன். நான் உங்களுக்கு கொடுத்தது சூப்போட
சூப்போட சூப்பு அது தண்ணி மாதிரி தான் இருக்கும்னார். அதாவது என்னங்க, என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறான். நான் ஏழையா இருந்தா என்னை ஏமாத்திடலாம். எல்லாருமே ஏழையா இருந்தா எல்லாரும் ஏமாத்துறாங்க. பணக்காரனாக இருந்தா பயப்படுறாங்க. திருவள்ளுவர் அதை தான் சொன்னார். எப்பா அதெல்லாம் இல்லைடா, பொருள் இல்லாருக்கு இந்த உலகமே இல்லை, செய்க பொருளை, பொருள் ஈற்ற முயற்சியில் இறங்குப்பா, அதுதான்டா நல்லதுன்னு சொன்னார். பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆகையினாலே பணம்தான் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருப்பது போலவே திருவள்ளுவர் நம்மை விட நன்றாக உணர்ந்திருந்தார். அதனால தான் சொன்னார், ஒரு மன்னன் என்ன செய்யணும்னு சொன்னான். இன்னைக்கு இத்தனை பேரை அழைத்து வைத்து நம்முடைய மாநில முதல்வர் சமூக நலத்திட்டங்களை, மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் செய்து இவ்வளவு பேருக்கு கொடுக்குறாருன்னா எப்படி முடியுது? பணம் இருந்தால் தானே முடியும். பணம் இருந்தால் தானே முடியும். சார், நம்ம முதலமைச்சருக்கு நல்ல குணம் இருக்கு, கொடுக்கணும்னு நினைக்கிறார். பணம் இல்லைன்னா செய்ய முடியுமா? பொங்கல் சிறப்பு பணம் தர முடியுமா? உரிமை தொகை வழங்க முடியுமா? எல்லாத்தையும் வணங்கணும்னா அவரிடத்துல இருக்கிற நல்ல குணத்துக்கு பணம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். குணம் இருந்தால் குணம் மட்டும்தான் இருக்கும். ஆகையினாலே குணத்தை விட குணம் வேணும், அதை விட பணம் வேணும். உன் குணம் நல்லா செயல்படணும்னா உன் அம்மாவை காப்பாற்றுறது கடமை சார். காப்பாற்ற பணம் வேணும்ல. அம்மாவை காப்பாற்றணுங்கிற குணம் என்கிட்ட இருக்கு. அந்த குணத்தை நான் செயல்படுத்தணும்னு சொன்னால் பணம் இல்லாமல் எதுவும் முடியாது. ஆகையினாலே குணத்தை காட்டிலும் பணமே ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டீங்களா என்ன சொல்ல வந்திருக்கிறாரு? கையில் காசு வேணும். கையில் காசு இருந்தால் வீட்டை கட்டலாம், நல்ல வீடை கட்டலாம். இந்த மட்டுக்கு ஜவுளி கடைக்கு போய் சங்கீதம் பாடலாம். ஜவுளி கடையில் உள்ளே உழைஞ்சிட்டு அவங்க அழிச்சு குவிச்சு போடுவேன். போடும்போது நம்ம பொம்பளை எப்படி பார்த்துட்டு இருந்தா, யாத்தா ஒன்றும் விளங்கலை, என் முகரை மாதிரி இருக்குது, இன்னொரு கடைக்கு போவோம். ஏன் கையில் காசு இருக்குது, நம்மக்கிட்ட காசு இருக்குடா, எந்த நாய்க்கு போயிட்டு கேட்கணும்? காசு இருக்கிறதுனால அந்த ஜவுளி கடையை விட்டுட்டு இன்னொரு ஜவுளி கடை, அதுக்குள்ளே ஒருத்தர் கேட்கறதில்ல, ஏக்கா தங்கம் ரொம்ப விலை ஏறுன்றாங்க, உள்ள ஒரு பார்வை பார்த்து போனால் நான் போக முடிப்போம், இப்போ இதை பாரு அப்படின்னு ஜவுளி கடையில் உட்காந்து புகுந்து கலைச்சி போட்டு எத்தனையை பார்க்குறோம். ஏன் பையில் பணம் இருக்குது. பையில் பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த வேலையும் செய்யலாம், யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, ஒரு நாய்க்கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை. நம்ம சொல்லுவாங்கள்ல, அந்த காசு வேணுமையா நம்மகிட்ட. அந்த காலத்தில் எங்கள் பாட்டேன்னு சொல்லுவேன், கோவணத்தில் 3 காசு இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு பாடலாம்டா அப்படின்னு. காசு கையில் இருந்துச்சுன்னா பாட்டு சும்மா வரும், புகுந்து பாடுவேன். அப்படி காசு வேணும். அதான் அவர் சொல்றார். ஒரு டீ குடிக்கணும்னா எம்பிட்டு வேண்டியிருக்கு? இப்போ 5 ரூபாயா? 15 ரூபா. ஒத்த காப்பிக்கு டீக்கு 15 ரூபா. லேசில் முடியுமா? ஒரு காப்பி கழுதைக்கே 15 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு 80 ரூபா ஆகும். அப்போ துட்டு வேணும். துட்டு இல்லைன்னா நம்ம கதை தட்டாகி போயிடும், முடிஞ்சு போச்சு. அதைத்தான் ஐயா இப்போ நேரம் யார் சொன்னார்? நம்ம பாட்டேன், டே காசு இருந்தால் தாண்டா இந்த உலகத்தில் வாழலாம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. காசு இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ வாழ முடியாது சொல்லிட்டார். இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காருல்ல,
இப்போ இந்த அம்மா வர்றாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? காசு இல்லை, நல்ல குணம் இருக்கணும், குணம்னு பேசணும் அப்படின்னாங்க. வாங்க தாயி வாங்க. இவங்க தான் குரு ஞானாம்பிகா ஐயா. எதிரணியில் எங்கள் ஐயா வந்தாங்க. தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? திருவள்ளுவர் பணம் வேணும்னு சொல்றாரா குணம் வேணும் சொல்றாரான்னு கேட்கல. அவர் எதை அதிகமா வலியுறுத்தி சொல்றாருன்னு கேட்டிருக்காங்க. எது அதிகம் தேவைன்னு சொல்றாரு. எது அதிகம் தேவை, எது இருந்தா இந்த மனித சமுதாயம் நல்லா இருக்கும்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னு கேட்டிருக்காங்க. அதைத்தாமா இவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றாரு. நாங்க ஒன்றும் கையில காசு இல்லாம அப்படியே திருவோட ஏந்திட்டு அலையணும்னுலாம் சொல்லல. பணம் வேணும் தான், டீ குடிக்க வேணும், நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஒரு பஸ்ஸில் போகணுன்னா தேவையாக இருக்குது, ரயிலில் போகணுன்னா தேவையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு தேவையாக இருக்குது, பிள்ளைகளை படிக்க வைக்க தேவையாக இருக்குது, எல்லாத்துக்கும் பணம் வேணும் தான். ஆனால் பணமே வேணும் லோலோன்னு போய் குடும்ப குட்டிகளெல்லாம் நடுத்தரில் விட்டுறாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு இருக்கிறவங்கெல்லாம் என்னங்க பண்ணுறாங்க? காசு காசு துட்டு மணின்னு சொல்லி அது பின்னாடியே போய் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு திரும்பி கூட பார்க்காம பிள்ளை எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அவன் 7ஆவதோ 8ஆவதோங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறோம். கொஞ்சம் பிள்ளைகளோட நேரம் செலவழிங்கன்னு சொல்கிறோம். கண்ணதாசன் அழகா சொன்னார், பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்னாரு. நிரந்தரம்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போ வள்ளுவர் எழுதின காலத்தில் இருந்த காசு மதிப்புக்கும் இன்னைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுங்க. ஒன்றும் எங்கள் தாத்தா காலத்தில் 100 ரூபானா பெரிய விஷயம், எங்கள் அப்பா காலத்தில் 1000 இருந்தது. நான் எங்கள் காலத்தில் 1,00,000 ரூபாங்கிறது மதிப்பு. நம்ம பசங்க காலத்தில் கோடி ரூபாவை கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க போல. தங்கத்தை நினச்சி பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய 1000 2000 வித்துட்டு இருந்தது, இன்னைக்கு 1,50,000 லட்சத்துக்கு எகிரி இருக்குது. காசு பணம் எல்லாமே அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறது, நிரந்தரம் கிடையாது. ஆனால் பாசம்னு இருக்குது பாருங்க, குணம்னு ஒன்று இருக்குதுல்ல, காலத்துக்கும் மாறாததுங்க. எங்கள் ஊர் சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம், எங்கள் ஆட்சி ஊர் பாட்டி ஊர் தென்காசி பக்கம் சாம்பவர் வடகரைன்னு ஒரு கிராமம். ஆட்சி இறந்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் போவேன், அடிக்கடி போவேன். ஆட்சி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குச்சி வீடு, சின்னதாக ஒரு குச்சி வீட்டில் சோலையம்மான்னு ஒரு ஆட்சி இருக்காங்கங்க. வயசு 80 வயசு இருக்கும், ரொம்ப ஏழைப்பட்டவங்க தான். அந்த ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை பார்ப்பாங்க, சுறுசுறுன்னு வேலை பார்ப்பாங்க, ஒரு பழைய சோறை புளிஞ்சு வச்சு சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்க அந்த ஊருக்கு நம்ம போனோம்னா எங்கள் பாட்டி இருக்கும்போது என்னை எப்படி ஆசையாக கூப்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் சொந்த பேத்தி மாதிரி வந்தியாமா வாயா வாயா வாயான்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு போனோம்னா 10 நிமிஷம் இராத்தா அந்த உலைய வச்சிட்றேம்மாங்க. எங்கள் ஆட்சி பழைய சோறு தான் அந்த ஆட்சி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம போனோம்னா சுட சுட அவங்க வீட்டிலையே இருக்கிறது ஒரு கஞ்சியோ கூழோ தான், ஆனால் சுட சுட பரிமாறுவாங்க. இப்போ அந்த சோலையம்மா ஆட்சி இல்லை, ஆனால் அவங்க இறந்த பிறகும் கூட யாரோ எவரோ தான். ஆனால் இன்னைக்கும் என் மனசில் நிற்கிறாங்கன்னா காசு பணம்லாம் என்னங்க பெரிய விஷயம், மனுஷ மக்கள் தானங்க ரொம்ப முக்கியம். அதை தான் எங்களுடைய வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஏமா உங்கள் ஆட்சியை பார்க்கறதுக்கு ஏதாவது கொண்டுகிட்டு போனீங்களா இல்லை சும்மா போனீங்களா? நாங்கள் எல்லாமே பாசக்கார ஜனங்க. எங்கள் அந்த ஆட்சிக்கு என்ன வேணும்னு பார்த்து நான் அல்வா வாங்கிட்டு போவேன். வயசான பாட்டி பல்லுக்கு பல்லு இருக்காது, அதுக்கு எதமா இருக்கணும் இல்லை, அல்வா கொடுக்கறதுனா தப்பா நினைச்சிடாதீங்க. பாட்டிக்கு எதமா இருக்கிற மாதிரி அல்வா வாங்கிட்டு போவேன். அந்த அல்வாவை மட்டும் வாங்கிட்டு போகாம போய் பாருங்க, அப்ப தெரியும் உங்களை. ஐயா, குணங்கிறது மாறாது. ஏன்னா ஒரு 5 வயசு பிள்ளையா இருக்கும்போது இங்கே கீழே விழுந்தேன்னா பதற அதே அம்மா இத்தனை வயசு ஆன பிறகு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிக்கிறது அம்மாவா தானங்க இருக்க முடியும். அந்த அம்மாவோட பாசத்தை யாராவது மாற்ற முடியுமா சொல்லுங்க? அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு. நீ மனுஷனா இருந்தா உனக்கு பாசம் காட்ட தெரிஞ்சிருக்கணும். ஜடமா காசை வச்சுக்கிட்டு நீங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷின் வாசல்லையே படுத்து தூங்க வேண்டியது தானே. எதுக்கு வீட்டுக்கு போகணும்? பேங்க்லயே குடித்தனம் பண்ண வேண்டியது தானே, பணம் கிடைக்கிற இடம்னு சொல்லிட்டு. இதுல ஐயா வேற சொன்னாங்க, பணத்தை பார்த்தா கும்பிடு போடுறாங்க. பணத்தை பார்த்தா கும்பிடு போடுறவங்களெல்லாம் நீங்க நம்பாதீங்க. குணத்தை பார்த்து கும்பிடே போட வேணாங்க. உங்களை மனசுல நினைச்சு பார்த்தாங்கன்னா அந்த மனுஷங்களை மதிக்க பழகுங்க. நீங்க
அப்படி தட்டுங்க தட்டுங்க பாவம். ஆயுதங்களால சாதிக்க முடியாததை அன்பால சாதிச்ச வரலாறு நம்முடைய இந்திய வரலாறுங்க. அஹிம்சையால தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அந்த அஹிம்சைக்கு காந்தியடிகளுக்கே வழிகாட்டியது யாருன்னா லியோ டால்ஸ்டாய்னு ஒரு எழுத்தாளர். அவர் சொல்லியிருக்கிறார், நம்ம திருக்குறளை அவருடைய மொழியில மொழிபெயர்த்து, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். உனக்கு யாராவது துன்பம் கொடுத்தாங்கன்னா பதிலுக்கு நீ துன்பப்படுத்தாத, அவங்க வெக்கப்படுற மாதிரி நல்லது செஞ்சு காட்டுன்னு அந்த மனுஷன் திருக்குறளை சொல்லி அதை பிடிச்சிட்டு காந்தியடிகள் அறப்போராட்டத்தை நமக்கு வழிகாட்டினார்னா இதை விட பெரிய பெருமை என்னங்க வேணும் நமக்கு? கூட்டம் கூட்டமா வாழ்ந்த சமூகம் தான் நம்ம. இன்னைக்கு தான் நம்ம தனி குடும்பம், ஒரு வீட்டிலனா 2 பேர் 3 பேர் 4 பேருன்னு இருக்கோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டமா நம்ம ஒரு வீடுன்னு சொன்னாலே ஒரு சமூகம் மாதிரி இருந்தது. 30 பேர் 40 பேர்னு இருந்தாங்க. அழகா நான் ஒன்று ஒரு வாட்ஸ்அப்பில் தான் நான் ஒன்று படித்தேன். நம்ம தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, வெத்தலை கொடி படர அகத்திய நட்டோம், அகத்திய தின்ன ஆடு வளர்த்தோம், ஆடு போட்டதெல்லாம் அள்ளி காடு வளர்த்தோம், காட்டில் புழு புரட்ட கோழி வளர்த்தோம், கோழியை கொலசாமிக்குன்னு 1-2 நேர்ந்து விட்டோம், கொலசாமிக்கு பொங்க வைக்க சொந்த பந்தத்தெல்லாம் கூடி அழைச்சோம், சொந்த பந்தெல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்கு அவனு பேசி முடிச்சோம், பேசி முடிச்சதுக்கு அச்சாரமா தோட்டத்துல விளைஞ்ச வெத்தலை மேல பாக்கு வச்சோம். இப்படி சூதுவாது இல்லாம வளர்ந்த வரலாறு தமிழர்களுடைய வரலாறு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கூட்டம் கூட்டமா இருந்தோம். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, உனக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. வேற ஒன்றும் இல்லை. காக்கா கோடிக்கணக்கான வருஷமா ஒரே மாதிரி தானே இருக்குது. அதுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சதுன்னா கூட்டம் கூட்டமா வான்னு கூப்பிடுது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் காசு கிடைச்சா தனியாக ஒழிச்சு எடுத்துட்டு போயிடுறான். நீ அப்படி இருக்காத, எந்த காலத்துலையும் நீ அப்படி இருக்காத. உனக்கு எது கிடைச்சாலும் உன்னோட சேர்ந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்த்து அவங்களையும் உன்னோட சேர்த்து அரவணைச்சுக்கிட்டேன்னா உனக்கு எல்லாமே வந்து சேரும்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார். நம்ம இன்னைக்கு காலத்துல பார்த்தோம்னா இந்த பணத்துக்காக பேசினவங்கள்ட்ட நான் சொல்றேன், நான் ஒருத்தன் வாழணும்னா எத்தனை பேரைனாலும் சாய்க்கிறதுக்கு தயாரா இருக்கிறேங்கிற மனுஷங்க இருக்காங்களா இல்லைங்களாங்க? நான் வாழணும், அதுக்காக நான் யாருனாலும் என்னனாலும் செய்வேன்னு நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க. வள்ளுவர் சொல்றாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்காது என்ற தரம். என்னென்ன மனசுல அழுக்கு இருக்குன்னா பொறாமை இருக்கு, ஆசை இருக்கு, பேராசையா மாறுது, அது கோபம் வருது, கோபத்தினால தப்பான வார்த்தைகள்லாம் பேசுறோம். இது மட்டும் இல்ல, சுயநலத்தினால நம்ம நிறைய விஷயங்களை அழிச்சிட்டோம். அந்த அழிச்சதுலயே ரொம்ப மோசமா இத்தனை காலமா இருந்து நம்ம அழிச்சது ரொம்ப கொடுமையான அழிவு எது தெரியுங்களா? இயற்கையை பாழ்படுத்திட்டோங்க. நமக்கு காலங்காலமா சோறு போட்ட இயற்கையை இன்னைக்கு நம்ம அழிச்சிட்டோம். அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, டேய், இந்த பூமிங்கிறது உனக்கு மட்டும் உருவானதில்லை, உன் கூட சேர்ந்து எல்லா ஜீவராசிகளுக்காகவும் படைக்கப்பட்டது. இந்த பூமியில தான் புழு இருக்கு, பூச்சி இருக்கு, பறவை இருக்கு, விலங்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ மட்டும் வாழணும்னு நினைச்சு அதை அழிச்சிடாத. நீ எப்படி இருக்கணும்னா, பணக்காரங்க இருக்காங்க, ஆனா அந்த பணக்காரங்களுடைய பணம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த வேப்ப மரத்துல இலை பூவு அதனுடைய வேறு எல்லாமே மருந்து மாதிரி பயன்படும். உங்ககிட்ட பணம் யார்கிட்ட பணம் சேரணும்னா, ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து எந்த மனிதர்களுக்கு உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு பணம் சேரணுங்கிறார். ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன தெரியுமா சொல்றாரு? யார்கிட்ட நிரந்தரமா பணம் வச்சிருக்கிறவங்க கூட அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணுமா, பசின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி. உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருந்துச்சுன்னா நீ அதை எங்க டெபாசிட் பண்ணணும் தெரியுமா? பசிச்சவனுக்கு சோறு போட்டு அந்த இடத்துல நீ புண்ணியத்தை தேடிக்கோன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா பணம் வேணுங்க, ஆனா பணத்தை மட்டும் வச்சுட்டு குணமில்லாத மனிதர்களை பக்கத்துல வச்சுட்டு இருந்தாலோ இல்ல மனிதர்களே இல்லாம வெறும் பெரிய கட்டிடத்துல வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை பயன் கிடையாது. சாதாரண குடிசை வீட்டுல இருந்தா கூட, காசு பணமே இல்லைன்னா கூட, பாசமான மனிதர்கள் சுத்தி இருந்தாங்கன்னா ஒரு நிறைவான வாழ்க்கையா வாழ முடியும் வள்ளுவர்
வள்ளுவர் சொல்றதுனால பெரிதும் வலியுறுத்தி காலத்தை தாண்டியும் பணத்தை காட்டிலும் குணமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது கையிலே காசு இல்லை, அதுவும் குறிப்பாக 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இல்லை. உங்கள் வீட்டுக்கு அது கடன் கேட்டு வருதுன்னு வைங்க, வேற ஒன்றும் கேட்கல, ஒரு அரைப்படி அரிசி இருந்தால் கொடுமைனி அப்படின்னு வருது. நீங்கள் கொடுப்பீங்களா? என்னம்மா ஒன்றும் சொல்கிறீங்க இல்லை, எங்கள் தாய் தான் இப்போ அப்படின்னு தலையை அசைச்சிச்சு, கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தா அதாம்மா கோணம், வேறு ஒன்றும் இல்லைம்மா, கொடுத்தா குணம் மாறுது, அந்த குணம் வேணும் அப்படின்னு சொல்கிறார். விளங்கிடுச்சாப்ப? இப்படி நமக்கு கொடுத்து அற்றார் அழிவசி தீர்த்தல் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? ஏதும் இல்லாதவர்களுடைய கொடுமையான பசியை போக்குறது இருக்கு பாருங்க, அதுதான் நீ கடவுளுக்கு சேர்க்கிற உண்டியல்ல போடுற காசு அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுக்கங்க இதை. இப்ப இதைய மறுத்து வாங்க தாயி ரேவதி அம்மா வாங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சிங்க, நல்ல தலைப்பு. திருவள்ளுவர் ஒரு மாபெரும் சிலையை கன்னியாகுமரியில நிறுவி இருக்காங்க. திருவள்ளுவருக்கு மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு சிலை கடலுக்கு நடுவுல நிக்குது. அதத்தான் ஒரு கவிஞர் சொன்னார், மேகம் அமர சிலை வைத்தவர்களுக்கு, காகம் அமர சிலை வைத்தவர்களுக்கு மத்தியில் மேகம் அமர சிலை வைத்தவர் முத்தமிழ் அறிஞர் என்று எல்லாரும் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலையை நிறுவிய விழாவை இன்னைக்கு திருக்குறள் திருவிழாவாக, குறள் வார விழாவாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல திருவள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது பணமா குணமான ஒரு கேள்வி. எனக்கு முன்னால் வந்து பேசிய அருமைக்குரிய தோழி குரு ஞானாம்பிகா ரொம்ப அழகா பேசினாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்க, கண்ணதாசன் பாடி இருக்காராம், பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம்னு கண்ணதாசன் எழுதியிருக்காராம். கண்ணதாசன் அப்படித்தான் எழுதினாரு. ஆனா அந்த பாட்டு எழுதுறதுக்கு 20,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் அந்த பாட்டே எழுதியிருக்காரு. சும்மா எழுதுவாரா எப்படின்னு நாங்க கேட்கிறோம். நல்ல விளக்கமா அழகழகா பேசியிருக்காங்க குரு ஞானாம்பிகா. இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நாங்க கற்பனையாலாம் ஒன்னும் சொல்ல வரல. எது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும், எது முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு உங்களுக்கே தெரியும். பணம் 10 செய்யும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. பணம் 10 செய்யும். ஆமா, ஈட்டி எட்டுன மட்டும் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அழகா ஒரு ஆட்டோவுக்கு பின்னால எழுதி போட்டிருந்தாங்க ஐயா, கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும்னு எழுதி போட்டிருக்காங்கன்னா பணம் தாங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும். நாங்க ஒண்ணு பொய் சொல்றதுக்கு வரல, அதத்தான் திருவள்ளுவர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்க சொல்ல வந்திருக்கோம். பணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு 2 பேர். அது கையில நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க அப்படித்தான் பேசுவாங்க இல்லையா, கை நிறைய பணம் சொத்து சொகெல்லாம் வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க பணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, பணம்லாம் பெருசு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றாடம் பணத்துக்காக கஷ்டப்படுகிற ஏழை பாலைகளுக்கு தான் தெரியும் பணம் எவ்வளவு முக்கியங்கிறது எங்களுக்கு தெரியும். நல்ல அழகா வந்து சொல்ல வந்திருக்காங்க. இவங்க வந்து பெருசா பேசுறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு நாடு எப்போ சிறந்த நாடாக இருக்கும் தெரியுமா? திருவள்ளுவர் சொல்றார், நம்ம வீடு கூட இல்ல, நாடு எப்ப சிறந்த நாடாக இருக்கும்? உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடுங்கிறார். பசி இருக்கக்கூடாது, பிணி நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் அது சிறந்த நாடு என்று சொல்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட பணம் நிறைய இருந்தா தான் நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும் நாங்க சொல்ல வரோம். இப்போ நம்ம மக்கள்கிட்டயே கேட்டு பார்ப்போமே, வீட்டில் இப்போ கல்யாணம் ஆகி நம்ம புகுந்த வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிதானா? அந்த மாமனார் இருக்கார் இல்லையா, மாப்பிள்ளையோட அப்பா, மாமனார் பெரிய சொத்து பத்தெல்லாம் நிறைய வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் இருக்கும்போது வீட்டில் யாரும் சத்தமாவே பேச மாட்டாங்க இல்லையா. மாடியில மாமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்க பிள்ளைகள் எல்லாம் பேசி சிரிக்கும் போது ஏதாவது சிரிச்சிட்டோம் மேல இருந்து சத்தம் வரும். அங்க என்னமா சத்தம் அப்படிம்பாரு.
உடனே நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் மாமா அப்படின்னு மெதுவா சொல்றது. ஏன்னா அவர் சொத்து பத்து நிறைய வச்சிருக்காரு, அந்த மரியாதை இருக்கும். இதுவே மாமனார் எதுவுமே இல்லாம சும்மா நம்ம வீட்டுல இருந்தாருன்னு வைங்க, இந்த பெருசுக்கு வேற வேலை இல்லையா, கொஞ்ச நேரம் பேசி சிரிக்க கூட விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவருக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதத்தான் வள்ளுவர் சொன்னார், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்னாரு. ஒரு மனிதனை ஒரு மரியாதைக்குரியவராக மாத்தணும்னா அவர் கையில பணம் இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்காரு ராஜ்குமார் சார், அடுத்தால பேச போறாரு வாத்தியார். அங்க இருக்க நாய்க்கே வேலை. ராஜபாளையத்துல நாய் இருக்குமா? ராஜபாளையம் வேலை இருக்கு. ஆமா, இவர் ராஜ்குமார் ராஜபாளையத்துல டீச்சரா இருக்காரு, வாத்தியாரா இருக்காரு, நிறைய சம்பளம் வாங்குறாரு. ஆனா அவருடைய கதை கண்ணீர் கதை. சொந்த ஊரு நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம். அவருக்கு வயசு கல்யாண வயசு வந்த உடனே இவங்க அம்மாட்ட லேசா ஆரம்பிச்சு விட்டுருக்காரு, தாய்மாமா வீட்டுல பொண்ணு இருக்குல்ல போய் பேசுமா பேசுமான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. அப்ப இவருக்கு வேலை கிடையாது. அந்த இவங்க அம்மா போய் பொண்ணு கேட்டிருக்கு, அம்மா என் பையன் நல்ல குணமானவன், நல்ல அன்பானவன், நல்ல பண்பானவன், மரியாதையானவன், அதனால உன் பொண்ணை கட்டி கொடுத்துறேன், நம்ம சொந்தம் விட்டு போக. நல்லா தெருவில் போய் பிச்சை எடுப்பேன், நல்ல சொந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பொண்ணு கேட்டிருக்கு. இவ அம்மா போய் அதுக்கு தாய் மாமன் சொல்லி இருக்காரு, சரி எங்க வேலை பார்க்கறான், இல்ல தேடிக்கிட்டு இருக்கான், நாங்களும் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம், நீ போயிட்டு வாமான்னு அனுப்பி விட்டுட்டார். இவர் கொஞ்ச நாளா வருத்தத்தோட இருந்தாரு. நல்ல நேரமா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே எந்த தாய்மாமன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ அதே தாய்மாமன் தேடி வந்து பொண்ணு கொடுத்தார் என்றால் செய்க பொருளை, அதத்தாங்க திருவள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதனில் கூறியது இல்லைன்னாரு. அப்போ நமக்கு ஒரு பெருமையை தரணுமா, ஒரு அடையாளத்தை தரணுமா, பணம் இருந்தாதாங்க முடியும் அப்படின்னு தாங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நடுவர் அவர்களே, பணம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும் இல்லையா? பணம் இல்லாதவங்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தான் பணம்னா எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அதுல அம்பிகா என்ன சொல்றாங்க, பணம் மாறிக்கிட்டே இருக்குமா, ஆனா குணம் மாறாம இருக்குமா. அப்படியா? குணம் மாறாம இருக்குமா? நம்ம அப்பா வீட்டுல நல்லவர் தானே, நல்ல மனிதர், நம்ம கிட்ட பிரியமா இருப்பாரு, அம்மா கிட்ட பாசமா இருப்பாரு. ஆனா அவருக்கு ஏதோ ஒரு மொடை வந்து பணம் இல்லாம உட்கார்ந்து இருக்காருன்னு வைங்களேன், அப்போ போய் பிள்ளைகள் அப்பான்னு போய் மேல உலட்டும், ஒரே அப்புதான், வெறி நாய் கத்துன மாதிரி அதுதான் நடக்கும். ஒரே அப்பு. நானே என்ன இம்சையில இருக்கிறேன், அப்பா நொப்பான்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே இம்சையா இருக்கு, தள்ளி போட்டு மனைவி பிள்ளைகள்கிட்ட சண்டையை போட்டு வெளியே போயிருவார். அப்ப கையில காசு இருந்தாதாங்க மகிழ்ச்சியாக இருக்கு வீட்டுக்குள்ள. குணம் கூட மாறிவிடும் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன், உங்க கையில பணம் பொருள் நிறைய இருந்ததுன்னா ஆரம்பத்திலேயே என் பையன் ரொம்ப நல்லவன், என் பொண்ணு நல்ல பாசமானவான்னு சொல்லி முதல்லயே பணத்தை பிரிச்சு கொடுத்துறாதீங்க. தயவு செய்து பிரிச்சு கொடுத்துறாதீங்க. கடைசி வரைக்கும் என்ன யார் நல்லா வச்சு பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும்னு சொல்லி யாரு புத்திசாலித்தனமா பிழைக்கிறோமோ அவங்களுக்கு தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதைத்தான் நாங்க சொல்றோம். பணம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை தயவு செய்து நினைச்சு பார்க்கணும். நடுவரையா, குடும்பத்துக்குள்ள நமக்கு எப்ப கௌரவம் கிடைக்கும்? நம்ம வீட்டுல இவங்க சொன்னாங்க, அம்பிகா சொல்றாங்க, சொந்த பந்தமெல்லாம் கூடி பேசி முடிப்பாங்களாம். என்னமா அகத்திக்கிற வெத்தலை கதையெல்லாம் சொன்னாங்கல்ல, சொந்த பந்தமெல்லாம் கூடி பேசி முடிப்பாங்களாம். எப்படி பேசி முடிப்பீங்க? சொந்த பந்தத்துல நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா தாய் மாமன் சீர் கொண்டு போகணும் பாருங்க. நம்ம குடும்பத்தில இருந்து தாய் மாமன் சீர் கொண்டு போனாதாங்க சொந்த அக்கா தங்கச்சிய நம்மள மதிப்பா. வெடி போடணும், அத்தனை தட்டு வச்சு சீரை பிடிச்சு 2 கடாவை பிடிச்சுக்கிட்டு தாய் மாமா அப்படியே மீசியை முறுக்கி தோல்ல துண்டை போட்டுட்டு கம்பீரமா நடந்து போவாரு. அப்பந்தான் அவர் தாய் மாமன் இல்லையா? அந்த தாய் மாமனுக்கு அந்த கௌரவம் கிடைக்குதுன்னா அவர் கையில் பொருள் இருந்தால் தான் அது நடக்குமே தவிர இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பில்லை. நடுவர் அவர்களே, தான தர்மம் செய்வது, இவங்கெல்லாம் கையில காசு இருந்தா எல்லாருக்கும் தான தர்மம் செய்வாங்களாம். அம்பிகா சொல்றாங்க இல்லையா, எல்லாருக்கும் தான தர்மம் செய்வோம். எப்படி தான தர்மம் செய்வோம்? அதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுங்கிறார். கையில காசு இருந்தா தானங்க தானம் செய்ய முடியும். நம்ம கிட்டே இல்லைன்னா எப்படி தானம் செய்ய முடியும்? இருக்கிறவங்க தான் பிறருக்கு
தானம் செய்ய முடியும் என்பதைத்தான் வள்ளுவர் அற்புதமாக சொல்கின்றார். நடுவர் அவர்களே, மிக சிறப்பாக வறுமைங்கிறது எவ்வளவு கொடுமையானது என்பதை அனுபவித்தவர்களுக்கு பொருளின் இன்பம் தெரியும் இல்லையா? இன்மையில் இன்னாதது யாதெனில் இன்மையில் இன்மையே இன்னாதது என்று சொன்னார். எது ரொம்ப கொடுமையானது தெரியுமா? வறுமை. கையில காசே இல்லாம ஒரு நிலைமை வருது பாருங்க, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய துன்பம் என்று வள்ளுவர் சொல்கின்றார். என்றால் வறுமையில இருக்கிறவங்களுக்கு தான் பொருளினுடைய அருமை தெரியும். பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணும்னா கூட உட்கார்ந்து பேசணுமா. அம்பிகா சொல்றாங்க, எப்படியா? பிள்ளை கூட உட்கார்ந்து பேசணுமா. அப்பா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தா அவன் நம்மளை மதிப்பானா? ஐயா, அம்மா அப்பாவை மதிப்பானா? அவனை சென்னை சில்க்ஸ் போத்தீஸ்னு தீபாவளிக்கு கூட்டிட்டு போனா 5000 ரூபா 3000 ரூபா ட்ரெஸ் தான் வேணுங்குது இல்லையா? அங்க போய் நின்றுட்டு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கீழே விழுந்து பொருள்வான் பாருங்க. அதை வாங்கி கொடுக்கலன்னா அப்பாவுக்கு மரியாதை இருக்காது. சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்பாவை பிள்ளைகள் மதிப்பதில்லை. நாம் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசையை நிறைவேற்றுகிற தந்தைக்குத்தான் மரியாதை இருக்கிறது என்றால், நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்துவதற்கு குணம் என்பது மனிதனாக இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். ஆனா கையில் பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தவே முடியாது என்ற அளவில் திருவள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது பணமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தான் எப்படி அழகா இப்ப தெரியுறேன். இந்த லைட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னைக்குன்னு 4 உள்ள பயந்து போயிடும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் வெள்ளைச்சட்டை வேற போட்டுக்கிறேன். ஆனால் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு எத்தனை கேமரா வந்திருக்கு பார்த்தீங்களா? இத்தனையும் செய்கிறதுக்கு காசை வசூல் பண்ணி நம்ம டிஆர் ரவீந்திரன் இருக்காரு, அவர் ஒரு 41 வருஷத்துக்கு மேலே ஒரே இயக்கத்தில் இருக்கார். அது பெரிய விஷயம் இல்லை. 3 நாள் 4 நாள் இருப்பேன், அப்புறம் அடுத்த நாள் வாழ்க வளர்க வீழ்க வளர்கன்ட்டு வெளியே போயிடுவேன். ஆனால் அவர் ஒரே இயக்கத்தில் 41 வருஷம் இருக்குது. படிப்படியாக எந்திரிச்சு போகிறார். எப்படி ஒரு கீழே இருந்து ஒரு தளத்துக்கு மேல் தளத்துக்கு பறந்து போகணுமோ அப்படி இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் பொதுக்குழு உறுப்பினர். கட்சியினுடைய பொதுக்குழுவில் உறுப்பினராக இருக்கார். இப்போ எவ்வளோ பெரிய காரியம்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவுக்கு எது காரணம் நினைக்கிறீங்க? இவங்க சொன்னது தான். இவ்வளவுக்கு எது காரணம்? அவர் நல்லவர் அப்படின்னா நல்லவர் தாங்க, இருக்கட்டும், இந்த அப்படி உட்கார சொல்லுங்க. நல்லவர் தான் யா, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, இந்த அப்படி உட்கார சொல்லியா, எப்பா இவரை கணிப்பிச்சு அனுப்புங்க. ஆனால் அவர் நல்லவராக இருக்கிறது மட்டும் இல்லை, கையில் காசு கொஞ்சம். இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாக இருக்கு யோசித்து பாருங்க. இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் நடத்தணும். அவ்வளோ தூரத்துக்கு திறம்பட நடத்தி காட்டுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பணம் தானே காரணமாக இருந்திருக்கு. அதைத்தான் சொல்லணும்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. விளங்கிக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு காசு இல்லைன்னா கதை நடக்காது அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு ஆள் இருக்கு, துடிக்குது. வாங்க நடுவர் அவர்களே, அருமையான ஒரு விழா. மேடம் ரேவதி மேடம் பணம்னு குதிச்சு பேசுனாங்க, பாத்தீங்கல்ல? கொஞ்சமே அப்படிதான். பணம் இருந்தா கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அது அவங்க பேசுனதுல இருந்தே தெரியுது. அவங்க சொன்னாங்க லைட்டு போட்டிருக்கு, மைக்கு போட்டிருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு, இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கு, எல்லாத்துக்குமே பணம் தேவைன்னு. நான் இப்படி கேட்குறேன், ஐயா எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு, இந்த சேர் இதெல்லாம் போட்டிருக்கு, மேடை போட்டிருக்கு, ஐயா இருக்கிறீங்க, இந்த மேடம் உட்கார்ந்துருக்குறாங்க, முன்னாடி யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சேர்லையும் ஒரு 10,000 ரூபா கட்டு இருக்கு. அந்த பணத்தை பார்த்து பேச முடியுமா? அவங்க ஏன் அவ்வளவு குதிச்சு பேசுனாங்க தெரியுமா? நீங்க உற்சாகமா கை தட்டினீங்கிறதுக்காகத்தான். அந்த பாசம்ங்கிறது ஐயாவை சொல்லும் போது சொன்னாங்க, 41 ஆண்டுகளாக ஒரே இயக்கத்தில் இருக்கிறாருங்கிறது. அதுதான்
அந்த கட்சியின் கொள்கையின் மீது இருக்கிற பிடிப்பு அவருடைய குணம். பணத்துக்காகன்னா வேற போயிருக்கலாம் இல்லைங்க. அந்த குணம் இருக்குல்ல, அந்த இயல்பு இருக்க, அந்த ஒரே உணர்வோடு இருக்கிறவங்க எந்த சூழல்லையும் மாறி போக மாட்டாங்க. அந்த அந்த இயல்பு, அதை தான் சொல்ல வரேன். ரொம்ப அழகா சொன்னாங்க மேடம். அட்டேங்கப்பா, நான் இந்த கூட்டத்திலேயே பார்க்குறேன், சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெரும்பாலும் சகோதரிகள் அவங்க பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க. மடியில பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து உற்சாகமா பிள்ளைகள் விளையாடுறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்ல. உங்களை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா? இல்லையா, நான் வரும்போதே பார்த்தேன். ஐயாவை பார்த்ததும் அவங்க முகத்துல வந்த சிரிப்பு இருக்கு, அது அன்னை தமிழை பார்த்த அந்த சந்தோஷம். நீங்க ஐயா இப்ப என்ன மாதிரி இருக்கிறவங்க, எங்க மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்க திருவள்ளுவரை பார்த்தது இல்லையா. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுனதா படிச்சிருக்கோம். எங்களுக்கு திருக்குறள் சொன்னது எல்லாம் சன் டிவியில எங்க ஐயா தான் காலையில சொன்னதை கேட்டிருக்கோம். எங்களை பொறுத்த அளவுல உங்க வாயால திருக்குறள் கேட்டிருக்கிறோம். அதுல பணத்துக்காக அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார், இன்னொரு அதிகாரத்திலையும் கொஞ்சம் வருது. ஆனா எல்லா அதிகாரத்திலையும் அவர் நல்ல பண்பையும் குணத்தையும் மட்டும் தான் பேசியிருக்கிறாரே தவிர வேற எதுவுமே அவர் பேசலைங்க. எல்லாத்திலையுமே குணத்தை பற்றி தான் பேசி இருக்கிறார். அதாவது அவங்க சொன்னாங்க பணம் இருந்தா மட்டும்தான் தானம் பண்ணலாம். இல்லைங்க, பணம் இருந்தா மட்டும் தானம் பண்றது இல்லைங்க. நிறைய தானம் இருக்கு. இரத்த தானம் பண்ணலாம், கண் தானம் பண்ணலாம், உறுப்பு தானம் பண்ணலாம், நம்ம சாப்பிடுற உணவுல கொஞ்சம் தானம் பண்ணலாம். ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இந்த தானத்துல ஏதாச்சும் ஒரு தானம் நம்ம செஞ்சா கூட நம்ம கோயில்களில் இருக்கிற சன்னிதானத்தை தேடி போக வேண்டாம், தெய்வமே நம்மளை தேடி வரும். நீங்க தாய்மாமன் சீர் சொன்னீங்கல்ல, அது நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிற மிக அற்புதமான ஒரு உறவு. வேற இதுல அது அந்த மாதிரி இருக்குதான்னு தெரியலையா? தெரியல. ஆனா இவங்க கேட்டாங்கல்ல, தாய்மாமன் சீர் செய்தாதான் சகோதரி சகோதரனா மதிப்பா? அப்படி இல்லைங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னொருத்தர் நம்ம தூரத்து சொந்த ஒருத்தர் தாய்மாமன் செய்யறதை விட அதிகமா சீர் கொண்டு வர்றார். ஒரு 10 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வர்றார், ஒரு லாரியில சீர்வரிசை எல்லாம் கொண்டு வர்றார். ஆனா அந்த பிள்ளைய மடியில உட்கார வச்சு காது குத்துறதுக்கு அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டான். எவ்வளவு சீர் கொடுத்தாலும் இன்னொருத்தர் தான். சொந்த ரத்த பந்தம் இருக்குல்ல, அந்த உறவு ஏன் சொந்தம். என்ன பண்ணுவா தெரியுமா அந்த சகோதரி? இவன் காசு ஒன்னும் சம்பாதிக்கலன்னாலும் ஏன்னா நான் தர்றேன்ப்பா, நீ கொண்டு வா, நீ கொடுக்கிறதா குடுன்னு சொல்லி கொடுப்பால, அந்த பாசம் தாங்க நம்ம உறவுகளை இணைக்கிறது. இது வேற எதுலயுமே இருக்காது. பணம் 10 செய்யும். ஆமா, நல்ல சம்பளம் வாங்கினா அப்படிதான் இருக்கும். பணம் 10 செய்யும். பணம் 10 இல்லைங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு திருக்குறள் ஒண்ணு என்னன்னா 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணணுங்கிற தேவை இல்லைங்க. நான் சொல்ற ஒரே ஒரு குறளை மட்டும் மனதுல பாடம் பண்ணி அதன்படி வாழ்ந்தா போதும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட உயர்ந்தது ஒழுக்கம். அதை தமிழ் சமூகம் மானம் என்றும் பேசுவோம். இனமானம்னு சொல்றேன்ல, அது அங்கதான் இருக்குங்க. இது என்ன பற்றி சொல்லும் போது தாய்மாமன் மகள் கல்யாணத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்கல்ல, அடுத்த வீட்டு கதை உங்களுக்கு எதுக்கு? அடுத்த வீட்டு கதை இது என்ன? ஒன்றும் இல்லைங்க, நடந்தது அதுதான். தாய்மாமன் மகளும் நானும் ஏதோ நல்ல அன்பா காதல் வச்சுக்கீங்களா, அது அது அந்த வயசுல அவ்வளவு அன்பு. கதை நடத்திருக்கீங்க ஏங்க ஐயா, எல்லாம் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே. அன்பு பாசம்னு சொல்றேன். நம்ம சங்க இலக்கியம் அதை தானங்க சொல்லுது. சங்க இலக்கியமும் இலக்கியத்திலிருந்து காதல் எல்லாம், காதல்ங்கிறது நாம் கெட்ட வார்த்தை இல்லைங்க, அது மனசை தொட்டா மட்டும்தான் காதல் வரும். எனக்கு கொஞ்சம் வேலை இல்லாம இருந்தேன். வேலை இல்லாம இருக்கும்போது அவர் எனக்கு கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிட்டார். நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், உங்க அப்பன் கட்டித்தர மாட்டேங்கிறான், ஆனா நீ இல்லைன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன்,
நம்ம எப்படியாவது எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, என்ன இருந்த எங்க அப்பா எனக்கு உசுறு, நீ எவ்வளவு முக்கியமோ எங்க அப்பாவும் அவ்வளவு முக்கியம், அதனால நான் என்ன பண்ணுவோம், நான் காத்திருக்கேன் ஐயா, உனக்கு வேலை கிடைக்கிறது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணா போதும்னு சொன்னா பாருங்க. இதுதாங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசம். அந்த பாசம் ஜெயிச்சுது. அந்த பாசத்துல வேற எதுவுமே இல்லைங்க. நடுவர் அவர்களே, இது என்னது, அப்பா பணமுடை வந்து பிள்ளைகள் காசு இல்லைன்னா பிள்ளை கேட்கிறத வாங்கி தர முடியாம கஷ்டப்படும் போது பிள்ளை மேல கோவப்படுவாருங்கிறது அர்த்தம் இல்லைங்க. மதுரை சித்திரை திருவிழாவில் நடந்தது. ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது பையனை கையை பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பையன் கேட்கிறான், பலூன் இருக்கு, பலூனை பார்த்து அப்பா பலூன் வாங்கி தாப்பா. உடனே அந்த அப்பா சொல்றாரு, அப்பாட்ட காசு இல்லடா. அவன் அப்படியே போயிட்டான். அடுத்த பக்கம் ஐஸ்கிரீம், அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தாப்பா. அப்பாட்ட காசு இல்லப்பா. சரி, அவன் அப்படியே போயிட்டான். அடுத்த பக்கம் பாப்கார்ன் இருக்கு, அப்பா பாப்கார்ன் வாங்கி தாப்பா. இல்லப்பா. அவன் அப்படியே போயிட்டே இருக்கான். என்னப்பா நீ எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறான். அந்த பக்கத்துல பொம்மை கடை இருக்கு, எப்பா பொம்மை வாங்கி தாப்பா. காசு இல்லைன்னு தான் சொல்றப்பா, நீ அப்படித்தான்ப்பா போப்பா, நான் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டான்னு பையன் கோவத்துல வந்துகிட்டே இருக்கிறான். கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. கூட்டத்துல கொஞ்சம் கை நழுவிடுச்சு, பையன் தப்பிச்சு போயிட்டான். அப்பா ஒரு பக்கம் கண்டுபிடிக்க முடியல. அந்த பையன் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்த உடனே போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பையன்கிட்ட கேட்கறாங்க, யாருப்பா உங்க அப்பா, பேரை சொல்றான். சின்ன பையன் அழுதுகிட்டே இருக்கிறான். இவன் அழுதுன உடனே அந்த காவல்துறை சகோதரர் பார்க்கிறாரு. முதல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறார், எனக்கு வேண்டாம். பொம்மை வாங்கி கொடுக்கிறார், வேண்டாம். பக்கத்துல பாப்கார்ன் இருக்கு, வாங்கி கொடுக்கிறார், எனக்கு வேண்டாம். அடுத்தது எல்லாம் இவன் அப்பாட்ட எதெல்லாம் கேட்டானோ எல்லாத்தையுமே அந்த காவல்துறை சகோதரர் அன்போட வாங்கி கொடுக்கிறார். எப்பா நான் என்னெல்லாம் வாங்கி தந்தாலும் நீ சாப்பிட மாட்டேங்கிறா, வேண்டாங்கிறா, உனக்கு என்னதாண்டா வேணும், எனக்கு அப்பாதான் வேணும்னு சொன்னான் பாருங்க. அதுதாங்க முக்கியம். அப்பா மேல இருக்கிற பாசம் இருக்கிற எங்க ஐயா பெரியவர், எங்களுக்கெல்லாம் முன்னோடி மூத்தவர். ஐயா பணத்தை பற்றி பேசுனதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்தது, ரொம்ப காயமா இருந்தது. ஐயாவோட பணிவு இருக்குல்ல, ரொம்ப மூத்தவர். ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வரும், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற. இந்த திருக்குறளுக்கு உதாரணம் எங்க ஐயா தாங்க. நீங்க ஒண்ணு தெரியுமா, உணவு உடை உறைவிடம் இது எல்லாம் முக்கியம்னு சொன்னாங்கல்ல. நான் இப்படி கேட்கிறேன், வீடுங்கிறது வெறும் செங்கலாலையும் சிமெண்டாலையும் கட்டுறது இல்லைங்கிற, உறவுனாலையும் பாசத்தினாலையும் உறவுகளாலும் இருப்பதுதான் வீடு. இந்த சொந்த வீடுன்னு நம்ம சொல்றோம்ல, சொந்தமா காசு போட்டு கட்டின வீடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. எந்த வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்து போறாங்களோ அந்த வீடு தான் உண்மையான சொந்த வீடுங்க. நீங்க எவ்வளவு நம்ம யோசிச்சாலும் அந்த கணவன் மனைவி உறவு என்ன ராஜபாளையம் வேற சொல்லிட்டாங்க ஐயா. ராஜபாளையம் நான் நடந்த விஷயத்தை சொல்றேன், எனக்கு நடந்தது சொல்றேன். எங்க தெருவுல ஒரு அம்மா நாயோட வாக்கிங் போயிட்டு இருந்தது. எங்க தெருவுல நாய் அந்த அம்மாவை இழுத்துட்டே போச்சு. இதை பார்த்த உடனே எங்க வீட்டம்மா கேட்டுச்சு, நமக்கும் ஒரு நாய் வாங்கி தந்தா நானும் வாக்கிங் போவேன்னு. நான் உடனே சொன்னேன், எனக்கு முக்கியம் என்னன்னா என் வீட்டம்மா எப்படியாவது கொஞ்சம் ஸ்லிம் ஆயிரணும், அதுக்காக ஒரு காஸ்ட்லியான காசு போட்டு ஒரு நாய் வாங்கி கொடுத்தேன். 4 நாள் வாக்கிங் போனாங்க. அப்புறம் 4வது நாள் வந்து வேர்க்க விறுவிறுக்க உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, அந்த நாய் சரியில்லை, நீங்க வாங்கன்னாங்க. நான் பின்னாடி போயிருக்கேங்க. பாசம்ங்கிறது அதானே. எங்கிறது என்ன தெரியுமா, நமக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுக்கிற அன்பு இருக்குல்ல, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இன்னொன்னு சொல்றேன், அன்புங்கிறது அந்த பண்போடைய குணமுங்க. வள்ளுவர் அன்புடைமைங்கிற ஒரு அதிகாரத்தில் அவ்வளவு சொல்லி இருக்கிறாருங்க. எங்க ராஜபாளையத்தில் ஒரு சமீபத்தில் ஒரு டாக்டரை பற்றி ஒரு செய்தி, நீங்க கூட யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. டாக்டர் ராஜசேகர்னு பேரையா, அவருக்கு பேர் என்னன்னு தெரியுமா, மக்கள் நல மருத்துவர். அவர் எவ்வளவு ஃபீஸ் வாங்கினார் தெரியுமா, 10 ரூபா 20 ரூபா தான். 10 ரூபா 20 ரூபா தான் வாங்கி மக்கள் கிராமத்துல இருந்து தேடி வருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற காசை வாங்கிட்டு மருத்துவம் பண்ணுவாரு. மாத்திரை வாங்க காசு இல்லைன்னா அவர்கிட்ட இருக்க மாத்திரையே கொடுப்பார். எல்லா மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு கிளம்பும் போது கேட்பார், எப்பா பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா, இல்லையான்னு சொன்ன உடனே காசு கையில இருந்து கொடுப்பார். சில நேரம் வர முடியாதவங்களுக்கு வீடு தேடி போய் வைத்தியம் பார்ப்பார். சமீபத்தில் எல்லாருடைய நோயையும் பார்த்தவர் தன் உடலை கவனிக்காம விட்டுட்டார். அதனால திடீர்னு அவர் காலமாயிட்டார். அவர் இறந்த உடனே ராஜபாளையமே திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துச்சு.
ராஜபாளையமே திரண்டு வந்துச்சுங்க. அவர் உடலை எடுக்கிற நேரம் எங்க இருந்தோ தூரத்து கிராமத்துல இருந்து ஒரு வயதான பாட்டி ஓடி வந்துச்சு, அழுதுகிட்டே ஒப்பாரி வச்சுட்டு ஓடி வந்து எல்லாம் பெட்டியெல்லாம் மூடிட்டாங்க. ஓடி வந்து அவர் பெட்டியில விழுந்து அழுது உடனே திறந்து காமிச்சோன்னு அவர் சொன்னார், எப்பா என்கிட்ட எனக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்து மருத்துவம் வந்து எல்லாம் செஞ்சு நான் இன்னைக்கு உசுரோட இருக்கிறேன்னா அது நீதான் ஐயா. நான் உசுரோட இருக்கும்போது நீ போயிட்டியே அப்படின்னு அழுகை இருக்குல்ல, இதுதாங்க ஒரு மனிதன் அழும்போது, ஒரு மனிதன் இறக்கும் போது பெத்தவங்க அழுதா அவன் நல்ல மகனா இருந்தான்னு அர்த்தம், அவங்க பிள்ளைகள் அழுந்தா அவன் நல்ல அப்பாவா இருக்கிறான்னு அர்த்தம், ஒரு சகோதரர்கள் அழுதா அவன் நல்ல சகோதரனா இருக்கிறான்னு அர்த்தம், ஊரே அழுதால் அவன் மிகச்சிறந்த மனிதனாக இருக்கான்னு அர்த்தம். ஊரே அழுதது. இதுக்கு திருக்குறள் என்ன தெரியுமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பும் உரியர், பிறருக்காக வாழக்கூடிய மக்களை பார்த்து அந்த இறைவனே தேடி வருவான்ங்கிறது. பணம்ங்கிறது நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேங்க. வாழ்க்கைக்கு பொருள் வேணும், ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையிலையும் பொருள் இருக்கணும். பொருள்பட வாழணும்னா உறவுகளை நேசித்து அன்போடும் பாசத்தோடும் நல்ல குணத்தோடும் வாழ்ந்தால் உலகமே நம்மை வணங்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பெரியவர்களே, நம்ம வீட்டில் பொண்ணு இருக்கு, பொண்ணு கேட்டு வர்றாங்க, நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம். அதுட்டு என்ன பசை இருக்குது, அவங்ககிட்ட என்ன பசை, நம்மக்கிட்ட பசை இருக்குன்னு தான் வந்திருக்கான். பொண்ணு கேட்டு வந்தால் சும்மா வருவாங்களா? நம்மகிட்ட பசை இருக்கிறனால தான் வந்திருக்கிறான். இப்போ நம்ம திருப்பி அவங்கள பார்க்குறோம், என்ன பசை இருக்குன்னு பார்ப்போமா இல்லையா? காசு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம்ல. சரி, பார்த்துட்டோம், நல்லா காசு இருக்கு, நல்ல வசதியாக இருக்காங்க, ஏறின வீடு, 2 கார் வச்சிருக்கான் முன்னாடி, பெரிய மச்சு வீடு, அப்படி காரை வீட்டுக்காரன் கனகனன்னு இருக்கான். பின்னாடி ஒரு 10-15 மாடு கட்டி கிடக்கு, வயக்காடு, எக்கச்சக்கமான வயக்காடு, தோப்பு துறவுன்னு ரொம்ப கணக்கச்சி இருக்கு. அந்த பக்கத்தில் இது கொடைக்கானலில் வீடு வச்சிருக்கேன்றான், ஊட்டியில் வீடு வச்சிருக்கேன்றான், மெட்ராஸில் பெரிய பங்களாவே இருக்கு, நல்ல வசதி, காசு இருக்கு, கணக்காசு. பொண்ணு கேட்குறாங்க. நமக்கு என்ன மனசுக்குள்ளே கொடுக்கும் தான் நினைப்போம். என்னங்க இம்பிட்டு வசதியை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய கேட்டு வந்திருக்கேன், நமக்கு மேலே ஏறினவனாக இருக்கான், கொடுத்துடணும் அப்படின்னா. நம்ம வீட்டு பொம்பளை பற்றி சொல்கிற, இரியா நீ ஒன்று மாதிரி கிறுக்கனா இருப்பேன், நீ இன்னும் விசாரிச்சுக்கிட்ட, காசு இருக்குயா, காசு இருக்கு, சரி அவன் எப்படி விசாரிக்க போகிறாங்க. அவனை விசாரிக்க போன இடத்துல என்ன சொல்கிறான்? காசு இருக்கு, நல்ல காசு இருக்கியா, நீ கேட்ட மாதிரி காசு இன்னும் கூட இருக்கு, என்ன அடிக்கடி பீடி குடிப்பேன், அடிக்கடி பீடி குடிப்பான். நம்ம உடனே வீட்டில் சொல்கிறாங்க, விடுறாப்பா, பீடி குடிக்கிறது ஒரு பெரிய இதா, ஊரில் தான் குடிக்குது, குடிக்காமல் இருப்பாங்க, என்னப்பா ஆம்பளைன்னா ஒன்று ஊத மாட்டானா? ஊதுவான், சாயங்காலம் 8 மணி ஆயிடுச்சுன்னா ஊற்றுவானப்பா. ஊற்றுவானா? என்னடா இது, நித்தமாக ஊற்றுவானா? நித்தம் ஊற்றுவான். இப்படி காசை வச்சுக்கிட்டு ஊற்றாமல் இருப்பானா? ஊற்றுவான். ஊற்றுவான்னு சொன்ன உடனே அடுத்து சொன்னாங்க, சரி அது பொம்பளைகிட்ட பிடிச்சா திருத்திடலாம்ப்பா, பொம்பளைக்கு வசப்படாத எவனு இருக்கான், அது நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட சொல்லி விட்டுறாத, அவனை உண்டு இல்லைன்னு பார்த்து சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. பக்கத்தில் ஒருத்தன் சொல்கிறான், சொல்லலாம், ஏற்கனவே ஒரு கூத்தியாக வச்சிருக்கான் அவன். என்ன செய்கிறார் அவர்? ஏற்கனவே ஒரு கூத்தியாக வச்சிருக்காரு. கூத்தியாக வச்சிருக்கானா?
இன்னொருத்தன் சொல்கிறான் 2 பிள்ளை ஏற்கனவே பெற்றுருக்கானப்பான்றான். ஏங்க இப்போ நீங்கள் பொண்ணு கொடுப்பீங்களா? என்னங்கப்பா அந்த பக்கம் சொல்லுங்கள். விடியா என்ன இருந்தாலும் பரவாயில்ல, காசு இருக்குல்ல அப்படி சொல்லுவோமா? அவன் முகரையில் கூட முழிக்க மாட்டேன். இந்த படி ஏறுறதுக்கு, என் வீட்டு படி ஏறுறதுக்கு அவனுக்கு என்ன யோகியதை இருக்குது கேட்போமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தை விட குணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? நினைக்கிறோமாயா? உடனே இவர் கேட்குறாரு, குணத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா? 4 நாள் வீட்டில் பிணம் கிடந்துருச்சுன்னு சொன்னால் தூக்கிட்டு போகிறதுக்கே நாதி வேணும், காசு வேணுமா இல்லையா? காசு இல்லாமல் கதை நடக்குமா? அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா காசு வேணும். வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. காசை திருடிட்டு போயிடுவான்டா கண்ட வயலும். கண்ட வயலும் என்ன செய்வான்? உன்னை ஏமாற்றி போடுற வயலும் இருப்பான், திருடிட்டு போயிடுறவனும் இருப்பான். இன்னும் என்னென்ன செய்வாங்க? வரியை போட்டு பேசி விடுவான். எதில் போட்டு நடத்திடுவான்? நினச்சானாக்கும் வரியை போட்டு உன் காசை அமுக்கிட்டு போயிடுவான். இப்போ சம்பளம், இப்போ வாத்தியார்கள்லாம் வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. 1 லட்ச ரூபா சம்பளத்தில் எம்பிட்டு கட்ட வேண்டியிருக்குன்றீங்க? அவங்க 10% கட்டி ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10,000 ரூபா கட்டி ஆயிடணும். 10,000 ரூபா அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த 1 லட்சம் சம்பளத்தை வாங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசாங்கம் எடுத்துக்கிடுவான். இப்போ நீங்கள் போய் ஜாமான் வாங்க போகிறீங்க, போகிற இடத்துல ஜிஎஸ்டின்னு ஒன்று போடுறான்ல, போடுறான்னா ஜிஎஸ்டின்னு இப்படி தான் இப்படி பார்த்துக்கிட்டே வர்றோம். இது இம்பிட்டு, இது இம்பிட்டு, ஏத்தா என்னமோ இது என்னமோ ஒன்று போட்டிருக்காங்க, என்னமோ எழுதுறாங்கடா. அது என்ன? இங்கே பக்கத்தில் கொண்டு கூப்பிடுவாப்பா, இது என்னடா இதுன்னா, அதான் ஜிஎஸ்டி. என்ன அது ஜிஎஸ்டி? வரி போட்டிருக்கான். வரி என்ன வரி? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரியாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரியாம். அவருக்கு ஒரு 7,000 ரூபா, இவருக்கு ஒரு 7,000 ரூபா. நீ வாங்குகிற ஜாமானில் 15 ரூபாயை அமுக்கிட்டான், கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம்ல. ஆக பணத்தை என்ன செய்யலாம்? கொள்ளையடிக்கலாம், திருடுவான், எல்லாம் நடக்கும். குணத்தை எவனாவது திருடுவானா? உன் குணத்தை யாராவது திருட முடியுமா? திருட முடியாது. அதனால் நமக்கு இந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்துலேயும் ரொம்ப தேவை, அவசியம் எது? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்? காசு வேணும்டா, காசு கண்டிப்பாக வேணும். காசோட கூட உனக்கு தேவையானது நல்ல குணம். நல்ல குணம் இருந்தால் தான் நீ நாட்டில் இருக்க முடியும். இல்லைன்னா நடைப்பிணமாக போயிடுவேன். நீ வர்ற போதே எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சிருந்தா அவனா இவன் முகரில் கூட முடிக்கக்கூடாதியா சொல்லிடுவோம் இல்லையா? அதனால் பெரியோர்களே, என் வீட்டு பிள்ளைகளே, தாய்மார்களே, நம்ம பாட்டை திருவள்ளுவன் நமக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, பணத்தை சம்பாதி, செய்க பொருளை அப்படின்னாரு. ஏய் காசை சேர்றா, விட்டுறாதே. இந்த இவர் சொன்னார் அவர் சொன்னார் விட்டுறாதே. செய்க பொருளை, காசை சேரு. அந்த காசை சேர்த்து எங்கே செலவழிக்கணுமோ அங்கே செலவழி, உனக்குன்னு 4 காசை சேர்த்து வை என்று சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களை, பண்பாடுகளை, குணங்களை சொல்லுவது தான் திருக்குறள். அதனால் பெரியோர்களே, நீங்கள் பணத்தை சேர்த்துக்கங்க, குணத்தை பின்பற்றி வாழுங்க. இதைத்தான் நம்முடைய திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதன்படி நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கை உங்களுக்கு இனிதாக இருக்கும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.